அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு ஒரு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய எம்சிசி ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு முதல் வீடியோவை ஆல் இண்டியா கோட்டாவோட ரிசல்ட் அப்டேட் பண்ணோம். ஸோ அரசு கல்லூரிக்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்றத பற்றி. ரைட், ஓகே. அதில் எகைன் ஃபில் ஆனாலும் திரும்ப வேகன்சி வந்துகிட்டே இருக்குன்றது ஒரு எதிர்பார்ப்பு. எகைன் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு எம்பிபிஎஸோட இது கொடுத்துருந்தோம். சொல்லப்போனால் அந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ஆனது 80% டீம்டு யூனிவர்சிட்டியோட இது முடிஞ்சுதான், அப்படிதான் முடிஞ்சிருச்சு. அதான் ரியாலிட்டி, அதுதான் உண்மை. எல்லாரும் ரிப்போர்ட் பண்ண போறாங்க, நான் ரிப்போர்ட் பண்ண சொல்றேன். ஈவன் என்னோட மாணவர்கள் எல்லாருக்கும் ரிப்போர்ட் பண்ண தான் சொல்லிட்டு இருக்கேன். ரைட். ஸோ அடுத்து பிடிஎஸ். நிறைய பேர் பெருசாக சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையோ இல்லை என்னை போன்ற பிடிஎஸ் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணலையோ, இல்லை அதை தேடிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு எதுவும் ஒரு கிளியரான ஐடியாலஜியோ கிளியர் கட்டோ கொடுக்கலையோ அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ அந்த பார்வையில் நான் எதிர்பார்த்த மாதிரி போன வருஷம் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் பிடிஎஸ் டீம்டு யூனிவர்சிட்டியுடைய டிமாண்டு அப்படியே ரொம்ப ஹைக்கு போயிடுச்சு. ஸோ இனிமேல் டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் பிடிஎஸ் கூட ஜாயின் பண்ண முடியாத சூழ்நிலை தான், அதுவும் லோயர் மார்க். ஸோ எங்கிட்டே சில மாணவர்கள் நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தாங்க. பட் நம்ம பிளான் பண்ணபடி நல்ல கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் தான் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஹைலி இன்க்ரீஸ் ஆனிச்சு. இதில் நம்ம பார்த்துடலாம். பிடிஎஸ் மாணவர்கள் நிறைய மாணவர்கள் எதற்காக அதுக்கு போனாங்க, இதுக்கு என்ன சார் வேற என்ன சார் சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற வழியே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட பிடிஎஸ் சீட்ஸ் மட்டும்தான். அந்த சீட்டு மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடாலஜி. அப்ளிகேஷன் இருக்கா, தாராளமாக நீங்கள் என்ன மார்க்காக இருந்தாலும் சொல்லுங்க. பட் சீட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம ஒரு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டு சொல்லணும். பட் வாட் இஸ் சொல்யூஷன்? ஒரு மார்க் இருக்கணும், அதுக்கான வழிகளை சொல்லணும், இல்லை அதற்கான ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனை கொண்டு போகணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு டிஎன் மெடிக்கல் எம்சிசியை தாண்டி டிஎன் மெடிக்கலில் நம்ம நிறைய இன்சைட்ஸ் இருக்கு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த டார்கெட்ல பிடிஎஸ் ஆனது கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் கோட்டாவோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ மைனாரிட்டி கோட்டாவோ இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக டீம்டு யூனிவர்சிட்டியில் கிடைக்கலன்ற ஃபீலிங்லாம் இருக்க வேண்டாம். டிஎன் மெடிக்கலை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலே சொல்லுங்க, தாராளமாக நம்ம அட்மிஷன் வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். ரைட், நம்பர் 1. நம்பர் 2, ஸோ இதோட கட் ஆஃப் பார்த்துடலாம். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பொறுத்தவரை பிடிஎஸ் ரவுண்ட் 2 கட் ஆஃப் தமிழ்நாடு பாண்டிச்சேரி மொத்தம் 10 கல்லூரிகள். மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் முதல் ரவுண்ட்ல 194 மதிப்பெண் வரைக்கும் கிடைத்த அந்த கல்லூரியானது 254 வரைக்கும் ஹைக்கு போனுச்சு டிமாண்டு. அதே மாதிரி சத்யபாமா யூனிவர்சிட்டி அதோடைய ரவுண்ட் 1 கட் ஆஃப் 171 அப்படியே போனுச்சு பாருங்க. ஒரு 75-80 மார்க் கொண்டு 245 கொண்டு போயிடாங்க. சவிதா டென்டல் காலேஜ் இருக்கிறதுல ரொம்ப ஹையஸ்ட் ஃபீஸ் இருந்தாலும் கூட அந்த ஹையஸ்ட் ஃபீஸ் இருக்கிறதுனால தான் 271 260 ஒரு 10 மார்க் டிஃபரெண்ட் வந்துச்சு. அடுத்து ஸ்ரீ பாலாஜி டென்டல் காலேஜ் பள்ளிக்கரணை 181 கட் ஆஃப்ல இருந்து 229க்கு போயிருக்கு. அடுத்து ராமச்சந்திரா டென்டல் காலேஜ் 272 போன பாருங்க, கிட்டத்தட்ட 30 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 308 மார்க். அடுத்து எஸ்ஆர்எம் டென்டல். ஸோ ரவுண்ட் 1 ஜென்ரல் கேட்டகரியில் 270 மார்க்கும், ரவுண்ட் 2ல 379 மார்க் எஸ்ஆர்எம் டென்டல். ஓகே, சென்னை 379 எங்க பாருங்க, 100 மார்க் டிஃபரெண்ட். அதே மாதிரி எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர், இது ராமாபுரம் கேம்பஸ், இது காட்டாங்குளத்தூரும் பாருங்க 55 மார்க் டிஃபரெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ ரவுண்ட் 1ல 245, ரவுண்ட் 2ல 307. அதே மாதிரி தாய் மூகாம்பி டென்டல் காலேஜ், இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 162, ரவுண்ட் 2ல 202. இது கடைசி ஸ்டூடெண்ட், என் ஸ்டூடெண்ட் தான். ஸோ தாய் மூகாம்பியோட கடைசி கட்டம். அடுத்து டென்டல் காலேஜ் விநாயக மிஷன் சேலம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 170, ரெண்டாவது ரவுண்ட்ல 255. அதே மாதிரி இந்திரா காந்தி டென்டல் காலேஜ் பாண்டிச்சேரி முதல் ரவுண்டோட கட் ஆஃப் 190 இருந்துச்சு, ரெண்டாவது ரவுண்ட்ல 210. ஸோ இதுலேயும் 20 மார்க் இன்க்ரீஸ் ஆனிச்சு. சொல்லப்போனால் டீம்டு யூனிவர்சிட்டியோடைய டென்டல் அட்மிஷன் 0ன்னு வச்சுக்கலாம். 95% இஸ் க்ளோஸ்ட். இதுக்கப்புறம் இந்த 10 காலேஜில் சீட்ஸ் வேக்கன்சி வராது, யாரும் வரமாட்டாங்க. இதுக்கப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டியை பெருசாக டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். 10%, 100 இடங்கள், 1000 இடங்கள், அதுலேருந்து ஒரு 50-70 சீட்டு அடுத்த ரவுண்டுக்கும் வேக்கண்ட் வரும். அந்த வேக்கண்ட் வர சீட்ஸை ஆக்குபை பண்ணுறதுக்கும் நம்மள்ட மாணவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இதிலிருந்து வெளியில் வந்துட்டு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே கவர்மெண்ட் கோட்டாவோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். நான் ஒரு தெலுங்கு மைனாரிட்டியாக இருக்கேன், என்னால் கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டோ பேர் பண்ணுறது ரெடியாக இருக்கிறேன், பட் டென்டல் வேணும் அப்படின்ற மாணவர்கள் தொடர்ந்து வாங்க, நேரில் பாருங்க, உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை கேளுங்க, என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் பார்க்கலாம், சீட் வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணலாம். நமக்கு திரும்ப ஒரே ஒரு ஸ்டாட்டிக் லைன்ல சொல்லிடுறேன், ஒரு சீட்டானது வேணும் அப்படின்னா உங்க மார்க் எங்க பொருத்தமா இருக்குன்றதை கண்டுபிடிச்சு அதற்காக வழி நடத்துறது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். அதை எப்படியாவது சக்சஸ் வாங்கணும்னு முயற்சி பண்றேன். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.